பருப்பு முருங்கைக்காய் சாம்பார், தோசை, இட்லி, ரைஸ் கூடலாம் இது சூப்பராக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. பருப்பு 1/2 கப்பு, பாசிப்பருப்பு அதாவது சிறும்பருப்பு ஒரு 1/2 கப்பு போட்டுட்டு இதுலேயே ட்ரம்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு நம்ம சாம்பார் குயிக்காக எப்படி சேர்த்து பார்த்துடலாம் வாங்க. இந்த பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு அனியன், கொஞ்சம் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ட்ரம் ஸ்டிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது எல்லாமே ஆயிலில் போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், ட்ரம் ஸ்டிக் ஆயிலில் போட்டுங்க. சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுங்க. மஞ்சள் தூள் 2 மினிட்ஸ் இப்படி ஆயிலில் வதக்கிடுங்க. பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், ட்ரம் ஸ்டிக்கு, மஞ்சள் தூள். இப்போ ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்புடைய கலர் சேஞ்ச் ஆகிடும். பச்சை மிளகாய் போட்டதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கும் போது காஞ்சி மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். இது ஆயிலே இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு போட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையாக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாம் போட்டோம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போடலாம். வெயிட் போட்டு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் விடாதீங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் டைமர் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ரிலீஸ் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பாருங்க இப்படிதான் இருக்குன்னா ஓகே. இந்த டொமேட்டோ எல்லாம் நம்ம லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஸ்மாஷ் பண்ணால் ட்ரம் ஸ்டிக் எல்லாம் ஸ்மாஷ் ஆகிடும். பாருங்க, நம்ம 5 மினிட்ஸ் தான் விட்டோம். நம்ம ட்ரம் ஸ்டிக் போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது சூப்பராக. ஓகே, நான் பக்கத்தில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா சூப்பராக ஹோம்மேட் வடகம் போட்டுக்கலாம். நான் இதில் பாதி தான் போடுறேன். வடகம் பாதி போதும். அதுக்கு ஆல்ரெடி நம்ம சாம்பாரில் பச்சை மிளகா போட்டிருக்கோம். சில்லி பவுடரெல்லாம் எதுவும் போடாதீங்க. நான் இந்த மாதிரி காஞ்சி மிளகா ஒரு 5 ட்ரை ரெட் சில்லி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், மிளகாய் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வடகத்தோடு சேர்த்து. இப்போ எடுத்து சாம்பாரில் போட்டுக்கலாம். நம்ம கறி லீவ்ஸ் எல்லாமே வடகத்தில் போட்டிருக்கோம். சூப்பராக நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ட்ரம் ஸ்டிக் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஸ்டீம் விடாதீங்க. ரொம்ப நேரம் ஸ்டீம் விட்டால் ட்ரம் ஸ்டிக் வந்து ஸ்மாஷ் ஆகிடும். நம்ம பருப்பு எந்த கலரில் போட்டோமோ அந்த கலர்லேயே இருக்குது. ட்ரம் ஸ்டிக் ஸ்மாஷ் ஆகாது, சூப்பராக இருக்குது. இது நம்ம இந்த காஞ்சி மிளகா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தாளிச்சு இருக்கிறது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சர்வ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பிகினர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் ஈஸி ரெசிபி பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். நீங்கள் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா குழம்புடைய கலர் மாறிடும். அதனால இந்த ரெட் சில்லியை போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். see you all in next video. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.